வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு தினமும் விடை தேடிக் கொண்டிருக்கின்றோம் இந்த அரங்கில். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன திரையில் பார்க்கலாம். மதுரையில் இன்று நடைபெற்ற தேவேந்திரர் தன்னார்வ அறக்கட்டளை அமைப்பு ஒருங்கிணைத்திருந்த ஒரு நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். மதுரை இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருப்பதில் இரண்டு விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று, அரசியல் ரீதியிலான பார்வை என்பது தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து சென்றிருந்தார். அதற்கு முன்பாக ஒருமுறை அமித்ஷா வந்து சென்றிருந்தார். பல்வேறு கட்சிகளும் தேர்தலுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அமித்ஷாவின் இந்த வருகை என்பது தமிழகத்தில் பாஜகவை மேலும் வலுவடைய செய்வதற்கான ஒரு வருகை என்ற தளத்திலும், மறுபுறம் தேவேந்திர அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று எங்களை அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவிக்க வேண்டும். 7 உட்பிரிவுகளோடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பல்லர் சமூகம் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களை தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று அரசு அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அதை மையப்படுத்தி ஒரு பிரகடனமும் அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரகடனத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகத்தை தாண்டி மற்ற சாதிய சமூக இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் அங்கே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதில் அமித்ஷாவும் கையெழுத்திட்டிருக்கிறார். இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் வாதத்திற்குள் செல்கின்றேன். எங்களுக்கு சலுகைகள் கூட தேவையில்லை என்ற ஒரு கருத்தும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு சலுகைகள் கூட தேவையில்லை, எங்களை தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று அழைத்தால் போதும், அதை அதிகாரப்பூர்வமாக அரசு சட்டமாக்கினால் போதும் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் சாதக பாதகங்களை குறித்து நாம் இன்றைக்கு விரிவாக பேச இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்களும் மதுரையிலிருந்து நேரலில் ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைகின்றனர். அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம். இன்றைய விவாதத்திற்குள் அரங்கில் நம்மோடு இணைகிறார் வலதுசாரி சிந்தனையாளர் திரு பாலாஜி வெங்கட்ராமன். வணக்கம். திரு ஆதவன், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த நிர்வாகிகளில் தலைவர்களில் ஒருவர், அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். பேராசிரியர் அருணன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு ஆலூர் ஷானவாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் நம்மோடு மதுரையிலிருந்து திரு இளம்பருதி, எழுத்தாளர், குறிப்பாக இந்த தலித் சமூகம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து எழுதி வந்து கொண்டிருப்பவர், அவர் நம்மோடு இணைய இருக்கிறார். அவரை முன்னதாகவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் வாதத்திற்குள் செல்கின்றேன். என்னுடைய முதல் கேள்வி திரு ஆதவன் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அமித்ஷாவின் வருகை அப்படிங்கிறது அரசியலை ரீதியாக பாஜகவை பலப்படுத்துவதற்கு என்ற வாதம் வைக்கப்பட்டு வந்த நிலையில், மறுபுறம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது வேறு விதமான சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களை அவ்வாறு அழைக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தை அங்கே இருக்கக்கூடிய பல அமைப்புகள் தொடர்ந்து முன்வைத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி வலு சேர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அல்லது அமைந்து விடும் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே ஜாதிய அடிப்படையிலையோ மத அடிப்படையிலையோ கட்சியை வளர்க்க வேண்டிய சிந்தனையோ கொள்கையோ இல்லாத ஒரு கட்சி. பாரத தேசத்திலே பாரதியர்கள் அனைவரையுமே ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்த ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்ற ஒரு கட்சி. அது மாத்திரம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட தேர்தலுக்கு முன்பாக தெளிவாக ஒரு விஷயத்தை கூறினார். அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து பிராந்திய மக்களும் ஒருங்கிணைந்து தேசத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துத்தான் நாங்கள் தேர்தலில் சந்தித்தோம். அப்படிப்பட்ட ஒரு வியூகமாகத்தான் இதுவும். அதாவது புறக்கணிக்கப்பட்ட மக்கள், இங்கே பார்த்து பல ஜாதிய கட்சிகள் இருக்கின்றது. அந்த ஜாதிய கட்சிகளெல்லாம் அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை இதுவரையிலே 40-50 ஆண்டுகால அந்த திராவிட கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டணி வைத்து கூட அந்த மக்களை இதுவரையிலே ஒரு படி கூட மேலே கொண்டு வந்ததாக வரலாறு இல்லை. அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களை பிரித்து வைத்து அரசியல் செய்யாமல் ஒருங்கிணைத்து அவர்களை அரசியல் செய்ய வேண்டும், அவர்களையும் முன்னேற்ற வேண்டும். தேசம் வளர்கின்ற போது அந்த மக்களும் வளர வேண்டும். அந்த மக்களும் வளர்ந்தால் மாத்திரமே தேசத்தை வளர்த்தெடுக்க முடியும் என்கின்ற ஒரு முனைப்போடு தான் அமித்ஷா அவர்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வருகின்றார். சார், நம்ம அடுத்த சுற்றுக்கு பேசலாம். அவர்களை முன்னேற்றுவது என்பது சட்ட ரீதியாக அவர்களை தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலிருந்து நீக்குவதா, அல்லது சமூகம் பொருளாதாரம் சார்ந்து அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்ப்பதா? மக்கள் பட்டியல் இருப்பதால் மாத்திரமே அந்த மக்கள் வளர்ந்து விட்டார்கள் என்று 40-50 ஆண்டுகால வரலாற்றிலே அவர்கள் ஒரு படியாவது மேலே வளர்ந்திருக்கிறார்கள். அதில் எங்கே சிக்கல் ஏற்பட்டது? சமூகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் என்னென்ன சிக்கல்கள், அதில் தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக அடுத்தடுத்த சுற்றுக்களுக்குள் பயணிக்கலாம்.
திரு அருணன், உங்களுடைய அடிப்படையிலான பார்வை அமித்ஷாவினுடைய வருகை குறித்தும் இன்றைய அந்த மதுரை பிரகடனம், அவர்கள் அதை மதுரை பிரகடனம் என்று தான் சொல்கிறார்கள், மதுரை பிரகடனம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அமித்ஷாவும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், உங்களுடைய பார்வை? அதாவது நண்பர் ஆதவன் சொன்ன உடனே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பாஜக கட்சி சாதி மத அடிப்படையில் மக்களை திரட்டுகிற கட்சி அல்ல என்று சொன்னார். ஒரு மத வெறுப்புணர்வின் அடிப்படையில் தான் அவங்க மக்களை திரட்ட பார்த்தாங்க. அது பாபர் மசூதி இடிப்பிலிருந்து ரொம்ப பச்சையாக வெளிப்பட்டது. இன்றைக்கு அவர் இப்படி பேசுகிறார். இப்போ சாதி அடிப்படையிலும் நாங்கள் மக்களை திரட்ட விரும்பலை என்று சொல்கிறாரு. அமித்ஷா அவர்களும் ரொம்ப வினோதமாக இருக்குது. தேவேந்திரர் தன்னார்வ அறக்கட்டளை கூட்டத்தில் சாதியை அடிப்படையாக கொண்டு பலர் அரசியல் செய்து வருவதாகவும் அப்படின்னு அந்த மாதிரி அரசியல் செய்யக்கூடியவங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. எங்கே போயின்னா தேவேந்திரர் தன்னார்வ அறக்கட்டளையில். தேவேந்திரர் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு சொல்லாடல். அது சாதி கூட்டம்தான். அந்த கூட்டத்தில் போய் மற்றவங்களெல்லாம் சாதி அடிப்படையில் அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லுகிற அந்த வினோதமான ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறாரு. அது எப்படி? இப்போ மற்றவங்கெல்லாம் சாதி அடிப்படையில் போனாங்களா வந்தாங்களா என்பது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்கள் ஒரு சாதி கூட்டத்தை தான் போயிருக்கீங்க. இது சாதி அடிப்படையாக ரெண்டு விதமான பார்வை திறன். ஒரு சாதியை ஏதோ ஒரு விதத்தில் மிஸ்கைட் பண்ணுறது, தவறாக வழிநடத்தி அரசியல் ஆதாயத்திற்காக தூண்டிவிட்டு அதன் மூலமாக நாங்கள் பெரிய அளவிலான வாக்கு வங்கியாக இருக்கிறோம், நாங்கள் இவ்வளவு தூரம் இருக்கிறோம், நாங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லி அதன் மூலம் தேர்தலில் ஓட்டுகளை பெறுவதோ குறிப்பிட்ட இடங்களை பெறுவதோ ஒரு விதமான அரசியல். ஒரு சமூகம் சார்ந்து அவங்க ஒரு கோரிக்கையை வச்சு இன்றைக்கு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது பாஜக, அவர்களின் மூலமாகத்தான் அதை சட்டமாக்க இயலும், அது அவர்களால் தான் இப்பொழுதுக்கு இயலும். அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளரை அழைத்து ஒன்றுபட்டு அவர்கள் ஒரு குரலை முன்வைக்கிறார்கள், அதில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது சாதிய பார்வை என்ற வாதம் எப்படி சரியா இருக்கும்? ரெண்டு நீங்க சொல்ற அப்படி ஒரு வித்தியாசம்னு அவர் விலைக்கு சொல்லணும்ல. அவர் சொல்லியிருக்கிற வாக்கியம் என்னக்குன்னா, சாதியை அடிப்படையாக கொண்டு பல அரசியல் செய்யறாங்க, நாங்க அப்படி அல்ல என்று தானே சொல்ல வர்றாங்க. ஆனா அப்படி வரலங்கிறது எங்க போய் சொல்றாருன்னா, ஒரு சாதிக்காரர்கள் கூட்டி அவங்க ஒரு கூட்டம் போட்டு ஒரு கோரிக்கையை வச்சு அந்த அவருடைய பேச்சில் எந்த இடத்திலும் வழக்கமாக தமிழகத்தில் ஒலிப்பது போன்ற குரல்கள் ஒலிக்கவில்லை. ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களே நாம் எல்லாம் வென்றெடுக்க வேண்டும், போராட வேண்டும், புரட்சி செய்ய வேண்டும், இந்த மாதிரியாக ஒரு சாதி நாம் இந்த சாதியினால் அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றோம், இந்த சாதியை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரி சாதியம் சார்ந்த பேச்சுக்கள் எங்கேயுமே அவங்க சுத்தலை. அவர் கலந்திருக்கிறாரு. சாதியை மையப்படுத்திய எந்த வார்த்தையும் அவர் இந்த கூட்டத்தில்